திருப்பள்ளி முன்னுரை. உறவுகள் மலர்ந்திடும் நேரம், உரைப்பணி கரைந்திடும் காலம், நினைவுகள் ததும்பிடும் நேரம், நெஞ்சினில் எழுந்திடும் தாளம், நிதம் உம்மையே சுவைத்திடும் பாலனாய். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்நாள் ஒரு நன்னாள்,
பொன்னாள், இரட்டிப்பு மகிழ்வை தரும் இனிய நாள். குழந்தைகளாகிய நாங்கள் எங்கள் உள்ளத்தில் இயேசுவை முதன்முறையாக ஏற்கவிருக்கும் உன்னதமான நாள். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழப்பனாகில் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் கொண்டு இன்று இயேசுவை அப்ப வடிவில் ஏற்க இருக்கின்றோம். இதன் வழியாக மறு கிறிஸ்துவாக வாழ இருக்கின்றோம். எனவே அவருக்கு உகந்த நல்ல பிள்ளைகளாக வாழவும், திருச்சபையின் படிப்பினைகளை ஏற்று நடக்கவும், நற்கருணையில் வாழும் இயேசுவை நம்மிலும் பிறரிலும் கண்டுணர இந்நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. எனவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே இயேசுவை முதலாக உள்ளங்களில் பெறவிருக்கும் எங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க உங்களை அழைக்கின்றோம். மேலும் இவ்விழா உணர்த்தும் மைய கருத்தை மனதில் நிறுத்தி ஆன்ம நலனின் அக்கறை கொண்டு இயேசுவை உள்ளத்தில் ஏந்தி மறு கிறிஸ்துவாக வாழ முற்பட்டு அதற்கான அருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அமைதி மலக, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெறுக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலக, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெறுக. அவர் அருள்மொழி கேளுங்கள், இறையாசிக்கச்சிடவே வாருங்கள். அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் எல்லாம் மானத வெள்ளம் வாராகி குணமே. நமது ஆண்டவரின் ஆலயம் வருவோம், வாசல் நமக்காக திறந்துள்ளதே. நமது ஆண்டவரின் ஆலயம் வருவோம், வாசல் நமக்காக திறந்துள்ளதே. அவர் அருள்மொழி கேளுங்கள், இறையாசிக்கச்சிடவே வாருங்கள். அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவரே
அனைவருக்கும் காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். சத்தம் கேட்கல இன்னைக்கு. வெரி குட். அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த மிகவும் அருமையான நாளை நமக்கு சிறப்பித்து தருவதற்காக இந்த நற்கருணை திருவிருந்து, அதிலும் முதல் முறையாக நம்முடைய குழந்தைகள் வாங்கவிருக்கின்ற இந்த ஒரு நற்கருணை திருவிருந்து திருப்பலிக்கு தலைமை ஏற்று அதை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றவர் நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அவர்கள் அருட்தந்தை ஜி.ஜே. அந்தோனிசாமி அவர்கள். மிகவும் எளிமையானவர் பழகுவதற்கு. அது மட்டுமல்லாமல் எந்த விதமான ஆரவாரமும் இல்லாத ஒரு மனிதர். நான் அவரை இதுவரை ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய நடை உடை பாவனைகளே நம்ம எல்லோருக்குமே ஒரு முதன்மை குருவாக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கின்றேன். அந்த எளிமையான தந்தை அவர்கள் நமக்கு இந்த இறை இயேசுவை முதல் முறையாக ஏற்றுக்கொள்வதற்கு வந்திருப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. அனைவரும் கரவொலி எழுப்பி தந்தை அவர்களை வரவேற்போம். அவரோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அருட்பணி பி. சார்ல்ஸ் அவர்கள் நம்முடைய சேத்பட் செயின்ட் ஆண்டனி அந்த பங்கிலிருந்து வந்திருக்கின்றார். அவரையும் நாம் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியிலே கீழ்கண்ட கருத்துக்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நன்றி திருப்பலியாக லூர்து ஜெகன் மற்றும் லூர்து தேசி, நீராஸ் பாத அழுத்த சிகிச்சை, செயின்ட் ஜோசப் சுந்தர்ராஜ் மற்றும் குடும்பத்தார், மோனிகா பரிமளம், சபரிமுத்து தயாள மேரி மற்றும் குடும்பத்தார், சபரிமுத்து மற்றும் அனுஷ்யா மார்கரெட் குடும்பத்தார், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அனிதா கென்னட் மற்றும் குடும்பத்தார், எம். ஜோசஃபின். சிறப்பு கருத்துக்களுக்காக முகிலா ஞான கிரேஸ், நல்ல உடல் நல்ல வேலைக்காகவும் நல்ல வரனுக்காகவும், கே. ஜெகதீசன் மற்றும் சகாய மேரி மற்றும் குடும்பத்தார். இறந்த ஆன்மாக்களுக்காக ஜாக் டேனியல், நசரின் மைக்கேல் பெர்னாண்டோ மற்றும் மேரி ஜெர்மன்ஸ் பெர்னாண்டோ, ஆர். உத்ரியநாதன் 3வது இறந்த நினைவு, வேளாங்கண்ணி மற்றும் ஆசில்லா குழந்தைகள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களும் இணைத்து இந்த திருப்பலியிலே நுழைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே தந்தையின் அன்பையும் பாசத்தை நமக்கு வெளிப்படுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், நம்மை பராமரித்து என்று காத்தரும் தந்தையின் பேரன்பும், கடவுளை அப்பா தந்தையின் அழிக்கும் அன்பு பிள்ளைகளாக நம்மை மாற்றிய தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ள குழந்தைகளை, இயேசுவை நம் உள்ளத்தில் வாங்கவும் உண்மையான மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளவும் நாம் அனைத்து பாவங்களும் விடுபட வேண்டும். எனவே அந்த ஆண்டவராகிய இயேசுவிடம் நமது பாவங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்போம். இயேசுவே, நீங்கள் என்னை அன்பு செய்வது போல நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என கூறியுள்ளீர். ஆனால் நாங்கள் இதை செய்வதில் தவறிவிட்டோம். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை உமது குழந்தைகளாக ஏற்று வழிநடத்தி வந்தீர். ஆனால் நாங்கள் உமது குழந்தைகளாக வாழ மறந்ததற்கு இயேசுவே எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என செய்து காட்டினீர். அதை எங்களது வாழ்க்கையில் செய்ய தவறுவதற்காக எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளீர். ஆனால் எங்களது சோம்பேறித்தனத்தால் ஜெபிப்பதை மறந்துவிட்டோம். எங்களை மன்னியும் இயேசுவே. இயேசுவே, எங்களை மன்னித்தருளும்.
இயேசுவே, எங்களை போன்ற சிறு குழந்தைகளை நீங்கள் அன்பு செய்கின்றீர்கள். ஆனால் தெய்வ நற்கருணையில் எழுந்தருளி வரும் உங்களை சந்திக்க தவறிய நேரங்களுக்காக எங்களை மன்னித்தருளும். அன்புள்ள குழந்தைகளே, உங்களது குற்றங்களை நினைத்த மனம் வருந்தியதற்காகவும் இயேசுவை தொடர்ந்து அன்பு செய்ய முயற்சி செய்வதற்காகவும் இயேசு உங்களை குறித்த மகிழ்ச்சி அடைகின்றார். அப்படிப்பட்ட இயேசுவை நாம் நண்பராக அடைய இறைவனிடம் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகள் எனவே எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தமைவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனிடாமலும் துய்த்துணர மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றிற்கும் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் பாலை நிலப்பக்கமாய் திரும்பிய போது ஆண்டவரின் மாட்சி எவ்வாறு விளங்கியது என்பதையும் இஸ்ரேல் மக்களுக்கு தேவையான உணவாக மன்னாவை தந்தார் என்பதை விளக்கும் இந்த முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 10 முதல் 15 வரை.
அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நிலப்பக்கமாய் திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவரின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் எத்தகைய தயாரிப்போடும் மனநிலையோடும் உண்ண வேண்டும் என்று புனித பவுல் அடியார் கொரிந்து நகர் மக்களுக்கு கூறுவதையும் அதை யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டது என்பதையும் விளக்கி கூறும் இந்த இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 23 முதல் 30 முடிய. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்று கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தாலான புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் அந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவரேனும் தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தமக்கு வரும் தண்டனை தீர்ப்பையே உண்டு பருகுகிறார். இதனால்தானே உங்களில் பலர் நோயற்றவராயும் உடல் நலமற்றவராயும் இருக்கின்றனர், வேறு பலர் இறந்தும் விட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவின் சீடர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருள் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அருள் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளதல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா,
இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். இனி நம்முடைய பிள்ளைகள் ஏறக்குறைய ஒரு 60 பேர் என்று நினைக்கிறேன். 60 பிள்ளைகள் ஆண்டவர் முதல் முறையாக வரவிருக்கிறார்கள். இந்த பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் எல்லோரும் சமரசுகள் மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க. மிண்டகத்தில் தூதர்கள் எப்படி இருப்பாங்களோ அதுபோல் பக்தியாக வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் முதன்மையாக ஆண்டவரை பெறுகின்ற பொழுது புரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோராக நாம் முக்கியமான கடமை நமக்கு இருக்கிறது. இந்த பிள்ளைகளை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரை பெறுகின்ற பிள்ளைகள் தொடர்ந்து நற்கருணை பெற்றுக்கொள்கிறார்களா, அந்த பக்தர் வளர்கிறார்கள் என்பது பெற்றோருடைய முக்கியமான கடமை. ஆகவே இதை உணர்ந்து நாம் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்போம். பிள்ளைங்களை எல்லோரும் தயார் பண்ணியிருக்கீங்களா? தயாரிப்பாக இருக்கீங்களா? சில கேள்வி கேட்கலாமா? கேள்வி மட்டும் கேட்காதீங்க சாமி அப்படின்ட்டிங்களா? சரி, முதல் கேள்வி, எத்தனை அருட்சாதனம் இருக்குது? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. மொத்தம் எத்தனை தெரிஞ்சவங்க மட்டும் மைக்கு கொடுப்பேன். எத்தனை அருட்சாதனம்? 7. என்னென்ன? திருமுழுக்கு, ஒப்புரவு, நற்கரணை, உறுதி பூசுதல், திருமணம், குருத்துவம், நோய் பூசுதல். ஓகே, வெரி கை தட்டலாம். இதில் எத்தனை அருட்சாதனம் ஒரு முறை மட்டும் பெற முடியும்? ஒரே ஒரு மட்டும் பெறக்கூடிய அருட்சாதனம் கேர்ள்ஸ் சைடில் கொடுப்பான். திருமுழுக்கு, உறுதி பூசுதல், குருத்துவம். அப்படியா? அது மட்டும் ஒரு முறை பெற்று பெற முடியுமா? நல்லா தெரியுமா? சரி சரி, கை தட்டுங்க. அருட்சாதனம் சாக்ரமெண்ட் ஆஃப் த சாக்ரமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அருட்சாதனம் எது? அருட்சாதனம் த சாக்ரமெண்ட் ஆஃப் த சாக்ரமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அருட்சாதனம் எது? இந்த 7ல் கேள்விப்பள்ளியோ? பாப்பா நீ சொல்லு, அங்கே கொடுப்பான். நற்கரணை நல்லா தெரியுமா? இது யார் சொன்னது தெரியுமா? இந்த உண்மை கூற்றை யார் சொன்னது தெரியுமா? சரி பரவாயில்ல, எப்படியோ நீ கெஸ் பண்ணி சொல்லிட்டு வெரி குட், கை தட்டுங்க. அருட்சாதனம் என்று சொன்னவர் இறையலார் புனித தாமஸ் அக்வினா தாமர் என்பவர் நற்கருணையை பற்றி பல உண்மைகளை எழுதியிருக்காதில் அவர் சொல்லுவார், அருட்சாதனம் என்று சொல்லக்கூடியது நற்கருணை தான் என்று சொல்லியிருக்கிறார். சரி, இயேசு நற்கருணை எப்பொழுது ஏற்படுத்தினார்? தம்பி நீ சொல்லுப்பா, நற்கருணை எப்பொழுது ஏற்படுத்தினார்? அவருடைய இரவில் தான் ஏற்படுத்தினார். எந்த நாள்? பெரிய வியாழன். ஓகே, வெரி குட், கை தட்டுங்க. நற்கருணை எந்த அடையாளங்களில் நாம் பெற்றுக்கொள்கிறோம்? நற்கருணை எந்த அடையாளங்களில் நாம் பெற்றுக்கொள்கிறோம்? நற்கருணை எந்த அடையாளங்களில் நாம் பெற்றுக்கொள்கிறோம்? கேள்வி புரியலையோ? நற்கருணை எப்படிப்பட்ட அடையாளத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம்? அடையாளம் என்ன? கேள்வி புரியலையோ? எல்லாம் முடிக்கிறீங்க. வெரி குட், அப்பரசத்தை பெற்றுக்கொள்கிறோம். நற்கருணை எங்கே எப்பொழுது தயாரிக்கப்படுகிறது? நற்கருணை எங்கே எப்பொழுது தயாரிக்கப்படுகிறது? நற்கருணை எப்பொழுது எங்கே தயாரிக்கப்படுகிறது? லீக் அவுட் எல்லாம் பண்ண வேணாம். அங்கே பின்னாடி கொடுப்பான் அந்த தம்பிக்கிட்ட. நற்கருணை எப்பொழுது எங்கே தயாரிக்கப்படுகிறது? எழுந்தேற்றத்தின் போது.
எங்கே எந்த இதில் எந்த சூழலில் எந்த சமயத்தில்? திருப்பலியில் வெரி குட் கை தட்டுங்க. திருப்பலியில் எழுந்த நேரத்தில் நற்கருணை நமக்கு தயாரிக்கப்படுகிறது. நற்கரில் இயேசு எப்படி இருக்கிறார்? நற்கரில் இயேசு எப்படி இருக்கிறார்? எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கிறார்? யார சொல்லாதவங்க அங்கே கொடுப்பேன். நற்கரில் இயேசு எப்படி இருக்கிறார்? அப்பரச குணங்களுள் இயேசு கிறிஸ்து குணங்கள் என்ன தன்மையோடு இருக்கிறார்? திருவுடலும் திரு ரத்தம். இயேசு எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கார்? நற்கரில் எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கிறார்? அங்கே கொடுப்பா. ஒரு சில பிள்ளைங்க தான் சொல்லுங்க, மீது பேர் விரும்பின இருக்கிறீங்க. தம்முடைய திரு உடலோடும் திரு ரத்தத்தோடும் ஆன்மாவோடும் இறைத்தன்மையோடும் இருக்கிறார். வெரி குட் பரவாயில்ல, வெரி குட். நல்ல ஜோர கேட்டுடுங்க. இயேசு நற்கரில் 4 தன்மை இருக்கிறார். உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் இருக்கிறார். வெரி குட். இப்போ இது ரொம்ப பர்சனல் கொஸ்டின். எதுக்கு நம்ம நன்மை வாங்கணும்? வாங்கலைன்னா என்ன? வயசாயிடுச்சு செய்யமானால் எங்கள் அப்பா அம்மா வாங்க சொன்னாங்க, அதுக்காகவா? இல்லை நான் கிறிஸ்து பிள்ளையா இருக்க வாங்கி தாவணும், அதுக்காகவா? எதுக்கு இயேசு பெற்றுக்கொள்ள வேண்டும்? இதுக்கெல்லாம் காப்பி அடிக்க முடியாது, சொந்தமாக தான் சொல்லணும். இயேசுவே நம்ம இருதயத்தில் வாங்கிருக்கு. இயேசு இருதயத்தில் வாங்கிருக்கு. புரியல? இதயத்தில் வாங்கிருக்கு. இயேசு எதுக்கு நீ வாங்கணும்? இதயத்தில் வாழ்ருக்கு. இதயத்தில் வாழ்ருக்கு. எதுல வர்றதுக்காகவா? வேற யாராவது? இயேசு எதுக்கு வாங்கணும்? இயேசுவை நண்பனாக ஏற்றுக்கொள்வது. நண்பனாக ஏற்றுக்கிறதுக்கா? வேற யாராவது? இயேசுவை ஏன் வாங்கணும்? வாங்காட்டின்னா சொல்லுங்க. இன்னும் சொல்லு தம்பி. இயேசு எதுக்கு நீ வாங்கணும்? நம்ம சேஷ் பிள்ளையாருக்கு வாங்குறோம். நம்ம சேஷ பிள்ளையாருக்கு வாங்கணும். சேஷன் பிள்ளையா இருக்கிறதுக்கா? சரி, வேற யாராவது? சொல்லுமா. நம்ம இயேசு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கா? ரைட்டு, ஓகே. அப்புறம் வேற? சொல்லுப்பா தம்பி. இதை எங்கே கொடுப்பான்? இங்கே இயேசு கூட வாழ்றதுக்கா? இங்கே கொடுப்பான். சொன்னவங்க சொல்ல வேணாம், இது ஒரே சான்ஸ் தான். சொல்ல சொல்லு. அவரை நண்பனா எடுத்துக்கொள்றது. நண்பனாக்குவா? வேற யாராவது? ஒரு தரம் வேற யாராவது? கரெக்ட் ஆன்சர் வரல. ஆனால் ஒருவருக்கு முக்கால்வாசி ரைட்டாக சொல்லிக்கிறேன், ஆனால் முழுசாக வரல. 2 தரம். எனக்கு டைம் அது சீக்கிரம் முடிக்கணும். அவர் நம்ம நண்பனாக ஏற்றிக்கொண்டு நல்ல பாதையில் நடத்தி செல்லுவார். ஓகே. நண்பனாக ஏற்றுக்கிற, அவ்வளோதான். ஓகே. வேற? கடைசியா? அவர் நம் ஆன்ம உணவு. ஆன்ம உணவு அது தெரியும், உணவு தான். எதுக்கு வாங்கினது ஆன்ம உணவை? லாஸ்ட் சான்ஸ். யாராவது? கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் சான்ஸ் இல்லையா? சரி, ஓகே. கவனிங்க. உங்கள் எல்லாரும் கேட்டிருந்தா டைம் ஆகும். அன்பு பிள்ளைகளை என்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இயேசுவை ஏன் நீங்கள் உள்ளத்தில் பெற வேண்டும் என்றால், அந்த உண்மை தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய தப்பு பண்ணுறோம். இயேசுவை நீங்கள் உள்ளத்தில் பெறுகிறீர்கள் என்றால் நீங்களும் இயேசுவை போல் மாற வேண்டும். You have to become like Christ. புரியுதா இல்லையா? நீங்கள் இயேசு உங்கள் உள்ளத்தில் பெறுவதனால் நீங்கள் யாராக மாற வேண்டும்? அவ்வாறு மாறுகிறோமா? ஒரு அம்மா சொல்கிறாங்க, சாமி என் பொண்ணு நம்ம வாங்கிறதுக்கு நல்லா இருந்தா சாமி, இந்த நம்ம வாங்க ஆரம்பித்தா ஐயோ வாயை அடக்கலாம் சாமி, அவ்வளோ பேச்சு பேசுகிறா. இந்த நன்மை வாங்கிட்டு இப்போ நல்லா இருப்பான்னு பார்த்தா பேச்சு அதிகமாக போச்சு சாமி. நன்மை வாங்கின பிற்பாடு இயேசுவாக மாறாமல் குட்டி பிசாசாக மாறக்கூடாது. புரியுதா? நீங்கள் எப்படி மாற வேண்டும்? சிறுவன் இயேசுவை போல் நீங்களும் மாறுவீர்களா? எத்தனை பேர் மாறுவீங்க? நீங்கள் மாறலாம், உங்களுக்கு நன்மை கொடுக்க அவசியம் கிடையாது. இன்னைக்கு உண்மையில் மாறுவீங்களா?
உங்கள் பெற்றோர்களாம் சாட்சி. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் இயேசுவாக மாற வேண்டும். மாறவில்லை என்றால் நீங்கள் சொல்லி காட்டுங்க. டேய், அன்றைக்கி சாமரி கேட்கும்போது கை தூக்கினிய, என்னடா நீ இயேசு மாற மாட்டேன்றிய, சொல்லி காட்டுங்க. அதை அன்பான பிள்ளைகள் முக்கியமானது அது. ஆக அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நீங்கள் ஆண்டவரை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் இனி இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்து உங்களோடு அவர் பயணிக்கப் போகிறார், உங்களோடு என்றும் இருக்கப் போகிறார். இயேசு உங்களோடு இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. இயேசு இருந்தால் நீங்கள் கேட்கறதால ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் கேட்கணும். நாம் என்ன பண்ணுறோம்? வாங்குகிறோம், அதோட கோயில் விட்டு போன உடனே எல்லாத்தையும் மறந்துடுறோம். வெளியே போன உடனே நம்ம இஷ்டம் போல் பழையபடியே நம்ம எல்லா காரியம் செஞ்சுட்டோம். அதனால் இயேசு நம் உள்ளத்தில் வந்து நாம் அவராக மாறுவதற்கு அவருக்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. ஆகவே நாம் கருத்தில் கொள்வோம். ஐரோப்பிய நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நாம் காணுகின்றோம். பிரான்ஸ் நாட்டுடைய முடிசூடா மன்னர் என்று சொல்லக்கூடிய நெப்போலியன் மாமன்னர் ஐரோப்பிய நாடுகள் அத்தனையுமே கைப்பற்றி விட்டு கடைசியாக வாட்டர்லூ என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு மாபெரும் போர் நடைபெறுகிறது. ஐரோப்பிய நேச நாடுகளும் நெப்போலியனும் சண்டையிடுகிறார்கள். அந்த சண்டையிலே நெப்போலியன் தோற்று போகிறார். அவரை கொண்டு போய் கார்சிகா என்கின்ற தீவில் அடைக்கிறார்கள், சிறைப்படுத்துகிறார்கள். ஒரு நாள் அவருடைய நண்பர் அங்கே செல்லுகிறார். சென்று அவரை சந்திக்கிறார். நெப்போலியனே, இதோ மாபெரும் தோல்வி வந்து விட்டது, இதோ நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இவ்வளோ பெரிய சாதனை செய்திருக்கீங்களே, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எதுன்னு சொல்ல முடியுமா என்று கேள்வி கேட்கிறார். நெப்போலியன் சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து விட்டு சொல்கிறார், என் அன்பு நண்பரே, என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் நான் தொடுத்த போர்கள் அல்ல, நான் கைப்பற்றிய நாடுகள் அல்ல. இந்த சாதனை எல்லாம் என் வாழ்க்கை எனக்கு முக்கியமில்லை. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எது என்று சொன்னால், நான் முதன் முறையாக ஆண்டவர் இயேசுவை என் உள்ளத்தில் பெற்றுக்கொண்ட நாள். நான் முதல் முறையாக ஆண்டவர் இயேசுவை என் உள்ளத்தில் பெற்ற நாள் என்னால் மறக்க முடியாத நாள் என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மறக்க முடியாத நாள் இந்த நாளாக இருக்குமா? இருக்காது. ஏன் தெரியுமா? இது மறந்துடுவோம். எதை மட்டும் மறக்க மாட்டோம்? பர்த்டே. ஏன் பர்த்டே மறக்க மாட்டோம்? பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இதை யாரும் செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. முதல் பேர் நற்கடை வாங்கினாலும் யாராவது செலிப்ரேட் பண்ணுறோமா? இல்லை. ஏன்னா பர்த்டே தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆனால் இந்த நாள் உங்களுடைய மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும். இந்த நாளில் அன்பார்ந்த பெற்றோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இறை வார்த்தை நமக்கு ஒரு சில முக்கிய உண்மைகளை படிப்பித்து காட்டுகிறது. நற்கருணையை பற்றி. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மையம் நற்கருணை. நற்கருணை என்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. நம்முடைய புனித தொன் போஸ்கோ மிக அழகாக சொல்லுகிறார், தாய் திருச்சபை தாங்கி பிடிக்கின்ற 2 தூண்கள், the 2 pillars which are holding the church, they are Eucharist and our Blessed Mother. தாய் திருச்சபை தாங்கி பிடிக்க 2 பெரிய தூண்கள் எதுவென்று சொன்னால் நற்கருணை, அன்னை மரியாள். அழகாக சொல்லுகிறார். நற்கருணை பக்தி அவ்வளோ அதிகமாக பரப்பியவர் நம்முடைய புனித தொன் போஸ்கோ. அதே அவ்வாறே அவர் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய இதயம் என்று சொன்னால் நற்கருணை மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கையின் இதயம் என்றால் நற்கருணை. இந்த நற்கருணை இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆக அன்புக்குறையில் என்ற நாளிலே நாம் இறைவார்த்தையை பார்க்கின்ற பொழுது விடுதலை பயண நூலிலே மோய்சன் வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை முன்குறித்து கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே உணவில்லாமல் கஷ்டப்பட்ட பொழுது அவளுக்கு அற்புதமான உணவை தந்து, இந்த உணவை நீங்கள் உண்டு வாழுங்கள் என்று சொல்லி அந்த மன்னா என்கின்ற உணவை அவர்களுக்கு கொடையாக கொடுக்கிறார். இது அப்பமான ஒரு உணவு என்று சொல்லி அங்கே மோய்சனுக்கு அறிவுறுத்துகிறார். அந்த உணவை மக்கள் உண்டார்கள், அவர்கள் வாழ்ந்தார்கள். நற்செய்தி ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியிலே அதை வலியுறுத்தி நமக்கு சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, நம்பிக்கை கொள்பவருக்கு தாகம் இராது என்று சொல்லுகிறார். நற்கருணை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்?
இது ஒரு அற்புதமான உணவு என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல ஆண்டுகளாக நற்கனை பெற்று கொண்டிருக்கிறோம். நற்கனை பெற்று என்னதான் நம்ம கண்டோம்? ஏதாவது மாற்றம் வந்துச்சா நம்முடைய வாழ்க்கையில்? ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை ஏற்பட்டதா என்று பார்த்தால் பெரும்பாலும் இருக்காது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நற்கனை நாம் உண்மையான உணவாக உட்கொள்கிறது ஒரு பெரிய கேள்வி. நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது நற்கனை பெற்றுக்கொள்ள வருகின்ற பொழுது மோந்தாட் படியிட்டு நாவிலேயே பெற்றுக்கொண்ட போது அவ்வளோ பயமாக இருக்கும். நற்கனை வாங்கிறதுக்கு உடம்பெல்லாம் உதிரும். ஏன்னா ஆண்டவரே உள்ளவர், அந்த அளவுக்கு ஒரு பக்தியோடு வாங்கணும். கொஞ்சம் காலங்கள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, நின்றுக்கிட்டே நன்மை வாங்க ஆரம்பித்தோம். அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ கையில் வாங்க ஆரம்பித்த உடனே ஒன்றுமே கிடையாது. இப்போ உணர்வே இல்லாமல் நாம் பெரும்பாலும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நிலைமைக்கு நற்கனை வந்து விட்டது. இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழல் என்று தான் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டோடு அந்த புனிதமானவை பெற்றுக்கொள்ள நமக்கு யாருக்கும் தகுதி இல்லை. தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் நம்மை தாராளமாக கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? நற்கனுடைய 3 முக்கியமான தன்மைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் முக்கிய அடிப்படை தன்மை, நற்கருணை என்பது வாழ்வு தரும் உணவு, லைஃப் கிவிங் ஃபுட். நற்கருணை வாழ்வு தரும் உணவு. ஏன் நாம் இதை வாழ்வு தரும் உணவு என்று சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலேயே ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையை அப்பவடியிலும் ரசவடியிலும் நமக்கு கொடுத்து என்ன சொல்லுகிறார்? நீ வாழ்வை இழந்து விட்டாயா? உன் வாழ்வை புதுப்பிக்கிறேன். நற்கருணை வழியாக நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. உடைந்த நம்முடைய வாழ்வு, சிதைந்த நம்முடைய வாழ்வு, பிரிந்து போன நம்முடைய வாழ்வு, நிலை குலைந்த நம்முடைய வாழ்வு மீண்டுமாக எப்பொழுது புதுப்பிக்கப்படுகிறது என்றால், நற்கனை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நம் வாழ்வை புதுக்கிறார் ஆண்டவர். இந்த உலக வாழ்வு இது ஒரு பயணம். இந்த பயணத்தில் அன்புக்குரியவர்களே, நாம் பலர் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் காரணமாக ஏன் வாழ வேண்டும், எதற்கு வாழ வேண்டும், வாழ்க்கை அர்த்தமில்லை என்று நினைக்கின்ற பொழுது அதுக்கு வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தரக்கூடியவர் நம் நற்கனை ஆண்டவர். என்ன செய்ய, நம்ம உங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அவரை நோக்கி வர வேண்டும். அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன், உங்களுக்காக காத்திருக்கிறேன். 24 மணி நேரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கேன். நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க, வாழ்க்கையை மீண்டும் மலரை செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கை புதுப்பிக்கின்ற ஆண்டவர் இந்த உணவு நிலை வாழ்வுக்கான ஒரு உணவு. இந்த உணவை நாம் தகுதியாக முறையோடு உண்டு வந்தால் நமக்கு நிலை வாழ்வு கண்டிப்பாக உண்டு என்று சொல்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்வு தரக்கூடிய இந்த உணவை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் ரொம்ப முக்கியம். ஆசையோடு வருகிறோமா, இல்லை வேண்டாம் விருப்போடு வருகிறோமா, கட்டாயத்தில் வருகிறோமா? இதை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக, நற்கருணை பசியை போக்கும் உணவு. நீங்கள் என்னை உட்கொண்டால் உங்களுக்கு பசியை இராது. என்ன பசி இப்போ ஆண்டவர் பேசுவார்? பசி என்பது 2 வகையான பசி இருக்கிறது. ஒன்று உடல் பசி, மற்றொன்று ஆன்ம பசி. ஃபிசிக்கல் ஹங்கர், ஸ்பிரிச்சுவல் ஹங்கர் என்று சொல்லுவார்கள். உடல் பசி என்பது என்ன? பசி என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், ஸ்ட்ராங் டிசையர் ஃபார் சம்திங். ஆங்கிலத்தில் அர்த்தத்தை பார்த்தா ஹங்கர் என்று சொன்னால் ஸ்ட்ராங் டிசையர் ஃபார் சம்திங், அதுதான் ஹங்கர் என்றது. வெறும் உடல் பசி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றுக்காக நாம் ஏங்கி தவிக்கிறோம் அல்லவா, அதுதான் பசி என்று சொல்ல முடியும். உறவுக்காக ஏங்குகிறோம், அன்புக்காக ஏங்குகிறோம், பாசத்திற்காக ஏங்குகிறோம், ஒரு வேலைக்காக ஏங்குகிறோம், நல்ல வசதிக்காக ஏங்குகிறோம், நல்ல வீட்டுக்காக ஏங்குகிறோம், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் ஏங்குகிறோம். இப்படி பல ஏக்கங்கள் நம்முடைய உடல் ரீதியான வாழ்க்கையிலே நிறைய இருக்கு பாருங்க. நல்லா உடுத்த வேண்டும் என்று ஏங்குகிறோம். அந்த அம்மா இவ்வளோ அழகான புடவை கட்டி வராங்களே, என்னால் கட்ட முடியலையே, ஒரு ஏக்கம் வந்து பாருங்க.
அந்த அம்மா இவ்வளோ அழகான நகையை போட்டு வராங்களே, அந்த நகை போட முடியலையே. ஏக்கம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அவங்க வசதியாக இருக்காங்களே, எனக்கு அது வசதி இல்லையே. ஏக்கம், உடல் ரீதியான ஏக்கங்கள், உலக ரீதியான ஏக்கம் நிறைய நிறைய நிறைய. இந்த ஏக்கங்கள் முடிவே இல்லை. ஏக்கங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஏக்கங்களில் நாம் கவனம் செலுத்திவிட்டு நம்முடைய ஆன்ம பசியை பற்றி நாம் மறந்து விடுகிறோம். ஆன்ம பசி என்பது என்ன? ஆன்ம பசி என்பது கடவுளுக்காக இயங்குகின்ற நிலை. கடவுளுக்காக, கடவுளை நான் காண வேண்டும், கடவுளை நான் அறிய வேண்டும், கடவுளை நான் அன்பு செய்ய வேண்டும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏக்கம் இருக்கிறது அல்லவா? அதுதான் ஆன்ம ஏக்கம். இந்த ஆன்ம ஏக்கம் நமக்கு இருக்கிறதா? நம்ம கோயிலுக்கு தவறாமல் வர்றோம், ஞாயிற்றுத்தோறும் பூசைக்கு வரோம். எதுக்கு வரோம்? உண்மையான ஆன்ம இயக்கத்தோடு வரோமா? நம்ம கொஞ்சம் யோசிங்களேன். ஆன்ம இயக்கத்தோடு வந்தோம்னா நம்ம நண்பன் வாங்குற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்ன ஆசையோட, ஒரு ஆதங்கத்தோட, ஐயோ ஆண்டவர் வராரே, அந்த ஒரு பயத்தோடு நாம் நம் உள்ளத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த ஏக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் என் உள்ளத்தில் வர வேண்டும், அவர் என்னோடு இருக்க வேண்டும், என்னில் தங்க வேண்டும், அவர் என்னை வழித்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா? இத்தகைய ஒரு ஆன்மீக பசியோடு அன்பார்ந்தவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அணுக வேண்டும். அந்த பசி ஆண்டவர் ஆட்டக்கூடியவர். ஒரு அகஸ்தினார் சொல்லுவார், ஆண்டவரே நீர் என்னில் வந்தால் ஒழிய என் ஆன்மா நிம்மதி அடையாது. இந்த உலக காரியங்கள் ஆன்மாவுக்கு நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்கு, வசதி இருக்கு, வீடுக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லையே. எங்கே போச்சு? இன்னும் பசி இருக்கு. என்ன பசி அது? அதுதான் ஆன்ம பசி. அந்த பசி ஆற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு மட்டும்தான். எப்போது ஆண்டவர் நம் உள்ளத்தில் வருகிறாரோ அந்த பசி நீக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, தயவுசெய்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் பசி ஆற்றக்கூடிய உணவாகிய இந்த நற்கருணையை நாம் ஒவ்வொரு நாளும் வாங்குவதற்கு முயற்சி செய்வோம். மூன்றாவது முக்கியமான தன்மை, நற்கருடைய தன்மை இது நலம் தரும் உணவு. நலம் தரும் உணவு, ஃபுட் ஆஃப் ஹீலிங். ஹீலிங், நலம் தரும் உணவு. நற்கருணை நமக்கு நலம் தரக்கூடிய உணவாக ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். உடல் நலமும் ஆன்ம நலம் நமக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்தவர், உடல் நலம் என்றால் என்ன? ஒரு முறை ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய வேதையை பகிர்ந்து கொள்கின்ற, ஃபாதர் எனக்கு 10 வருஷமாக எனக்கு என்னுடைய ஸ்டமக்கில் கேன்சர், டாக்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், கேன்சர் முத்தி போச்சுமா, ஒன்றும் செய்ய முடியாது, உங்களோட வலிக்காக வேண்டி கொஞ்சம் மாத்திரை கொடுக்குறேன். அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அது முழுவதும் நான் தூக்கமில் அழுது கொண்டு இருந்தேன். அப்போது என்னுடைய தோழி ஒருவள் வந்து என் இடத்துல, எம்மா நீ இப்படி டாக்டர் சொல்கிறான்னு கவலைப்படாத, நீ வந்து தொடர்ந்து கோவிலுக்கு வா, தினத்தோடு நன்மை வாங்கு. நன்மை வாங்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என்னுடைய இந்த கேன்சரை உம்மால் குணப்படுத்த முடியுமென்னு சொல்லி நான் முழுமையாக நம்புகிறேன். டாக்டர் என்னை கைவிட்டுட்டாரு, உமக்கு சித்தமானால் இந்த கேன்சர் நோயிலிருந்து என்னை பாதுகாத்த சொல்லி வேண்டு என்று சொன்னாள். அடுத்த நாள் ஆலயத்திற்கு சென்றேன். நற்கனை நல்ல பாவரிக்கை செய்து நற்கை வாங்க ஆரம்பித்தேன். ஏற்கனவே 3 மாதம் கழித்து நான் டாக்டரத்தில் சென்றேன். அப்போ டாக்டர் சொன்னார், எப்படிமா இருக்குது? டாக்டர் எனக்கு வலி குறைஞ்சிருக்கு. அப்புறம் அவர் இதெல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாரு. கேன்சருடைய பாதி அது பரவிந்தது, குறைஞ்சிருப்பது டாக்டர் கண்டு. என்னம்மா பண்ணேன்? கேன்சர் முழுசாக பரவிந்தது, இப்போ பாதி கிளியராக இருக்குது, என்ன பண்ணேன்? இந்த பெண்மணி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, டாக்டர் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் 100 டாக்டர்கிட்ட போனேன், அந்த டாக்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன், அவர் எனக்கு சுகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. யாரும் அந்த டாக்டர்? அவர் தான் என் ஆண்டவர் இயேசு. பிரியமானவர்களே, எவ்வளோ பேர் அற்புதம் என்று பாருங்கள். இந்த சகோதர விசுவாசம் அவளுக்கு உடல் ரீதியான நலம் பெற்றுக்கொள்ள அவளுக்கு நற்கருணை மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. ஆகவே நற்கருணை உடல் நோய்களை நீக்கும் பெரிய அருமருந்தாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உள்ள நோய்களை குணமாக்கும் அருமருந்து நற்கருணை. உள்ள நோய்கள் என்ன அர்த்தம்? நம்முடைய பாவ நோய். என்ன பாவ நோய்கள்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபம், ஆவேசம், வெறுப்பு, பொறாமை, பகைமை உணர்வு, நமக்கு அந்த சுயநல மனப்பான்மை, தான் என்ற ஆணவம், இதெல்லாம்
உள்ளத்துக்கு நோய்கள் இதெல்லாம், இது நோயாக நமக்கு தெரியறதில்லை. ஏன் தெரியுமா? இதுதான் நமக்கு முக்கியமாக நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நமது தற்பெருமையான எண்ணங்கள் எல்லாம் ஒரு பெரிய நோய்ங்க. அதனால் குடும்பத்தை எவ்வளோ சண்டை, நீயா நானா, நீ முக்கியமா நான் முக்கியமா, யார் ரொம்ப வசதி, நீயா நானா, இந்த பிரச்சனைகள் ஏன் வருதுன்னா உள்ளத்தில் நோய்கள் ஜாஸ்தியாக போச்சு. கேன்சர் மாதிரி இந்த நோய்ங்க இருக்குது உள்ள. கோபம் கட்டுப்படுத்தும் கோபம், எப்போ பார்த்தாலும் கோபம், அவசரப்படுறது, திட்டுறது, எவ்வளோ பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தோட மனசை ஒருத்தர் புண்படுத்தி வேதனையோட வாழக்கூடிய நிலை, ஒரு சமாதான நிலை இல்லை. எப்போது பார்த்தாலும் சண்டை சண்டை, வாக்குவாதம் வாக்குவாதம். என்ன அர்த்தம்? உன் ஆன்மாவில் நோய் நிறைய இருக்குது. அந்த நோய் குணப்படுத்தலைன்னா நீ சரியாக இருக்க மாட்டேன். இப்போ இந்த நோய்க்கு குணம் மருந்து எது? நற்கருணை. அன்பாதவளே, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நற்கருணை நலம் தரும் உணவு, நம்மை சுகமாக்கும் உணவு, நம்முடைய உடல் ஆன்ம நோய்களை சுகப்படுத்தும் அருமையான உணவு நற்கருணை. இது நீங்கள் ஆழமாக நம்பினால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 தன்மைகளை, வாழ்வு தரும் உணவு, பசியை போக்கக்கூடிய உணவு, நமக்கு நலம் தரும் உணவு, இந்த உணவை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? எவ்வாறு யோசித்து பாருங்க. பவுலடியார் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் 2ஆம் வாசகத்தில். இந்த நற்கருணையை நீங்கள் தகுதியோடு உட்கொள்ளாவிட்டால், இந்த வார்த்தையில் கவனிங்க, நீங்கள் தகுதியோடு உட்கொள்ளாவிட்டால், அவர் இந்த தெளிவாக சொல்றாரு, இவ்வுணவை தகுதியற்ற விதத்தில் உண்டால் பருகினால் உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறார்கள். நாம் பெரிய தப்பு பண்ணுறோம் தகுதியோடு உட்கொள்ளவில்லை என்றால். மேலும் அவர் சொல்லுகிறார், இது ஒரு தெய்வ விருதன் என்று சொல்லுகிறார். அவரது உண்மையான உடல் என உணராமல் உண்டால், நல்லா பார்த்துங்க, இது அவரது உண்மையான உடல் என்று உணராமல் உண்டால் தண்டனை தீர்ப்பு வர நாம் தண்டனை தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கிறோம். இட்டர்னல் பனிஷ்மெண்ட். பயங்கரமான வார்த்தைகள். இந்த உணவை உணர்வோடு, உண்மையான உடல் என உணர்வு இல்லாமல் உண்டால் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகிறோம். தயவுசெய்து இதை நல்ல மனசில் பதிவு வச்சுக்கோங்க. மிக மிக பெரிய எச்சரிக்கை, பவுலிடத்தார் எச்சரிக்கை. என்று முதல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களை அன்போடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நற்கருணை நாம் தகுதியோடு உண்ண முயற்சி செய்வோம். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கத்தோலிக்க மக்கள் மத்தியில் 3-4 மாதம் பாவசிந்தமே செய்ய மாட்டாங்க. நான் மட்டும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. என்னையா பாவசிந்தனை பண்ணியா? இல்லை சாமி, நன்மை வாங்குறேன். அது வாங்கலாம் சார், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், நானே பெரிய பாவம் பண்ணேன், நான் சாவண பாவனை பண்ணிட்டேன். சரி, சாவண பாவம் செய்யலை, அட்லீஸ்ட்டு சின்ன பாவம், சரி சின்ன பாவம் செஞ்ச வாங்க, ஆனால் பாவசிக்கம் செய்ய வேண்டாமா? மாதத்துக்கு ஒருமையாவது பாவரிக்கை செய்ய வேண்டாமா? சிலர் என்ன பெரிய கஷ்டம்னா வருஷம் பூரா வாங்கிட்டு இருப்பாங்க. கிறிஸ்துமஸ்க்கு இயேசுக்கு மட்டும் பாவம் செய்வாங்க, மற்ற செய்யவே மாட்டாங்க. தகுதியற்ற விதத்தில் உட்கொள்கின்ற நிலை. ஆகிய இந்த எச்சரிக்கை ஏற்று நாம் ஆண்டவத்தில் ஜெபிப்போம். நாம் பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இன்று முதல் ஆண்டவர் இயேசுவை எப்படி வாங்க வேண்டும்? எப்படி வாங்க வேண்டும்? பக்தியோடு வாங்க வேண்டும். ஆண்டவர் உடல் என்று உணர்ந்து வாங்க வேண்டும். இது ஆண்டோட உடல், சாதாரண அப்பம் உணர்வு என்று வாங்க வேண்டும். முடிந்தவரை நீங்கள் ஆண்டவரை நாவிலே பெற்று ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு சிந்தனையோடு நாம் திருப்பலை தொடர்வோம். எழுந்து நின்று நாம் விசுவாச அறிக்கை செய்வோம். அன்பு தந்தையே, இயேசு அப்பத்தின் வடிவில் முதல் முறையாக தங்கள் இதயங்களில் பெறவிருக்கும் இக்குழந்தைகளை உங்கள் முன்னிலையில் கொண்டு வர விரும்புகிறோம். இவர்கள் அனைவரும் இத்திருவருட் சாதனத்தை பெற நன்முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளனரா? இந்த அழைப்பின் சிறப்பை உணர்ந்திருக்கிறீர்களா? அன்பு தந்தையே, இதோ இருக்கின்ற எம் மாணவர்களை உம் பதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆகாஷ், ஆலன் கிப்சன், ஆன்சல் மெல்வின், பிரைட்டன் ஆண்டனி பெர்னாண்டோ, டேனி நிதிஷ், டார்வின் ராஜ், டெல்வின் ஸ்டீவன்ஸ், டான் போஸ்கோ எம், டான் போஸ்கோ பி, எபினேசர், ஹரிஷ் ஜே, ஹரிஷ் கே, ஜெயராஜ், ஜெபராஜ், ஜோசன் தன்ராஜ், ஜோஷ்வா லிஸ்பன், லோகித் கிறிஸ்டபர், மெல்வின் ரியான், நிதிஷ், ரித்திஷ், ரோஷன் ரெக்ஸ், சந்தீப் இமானுவேல், சந்தீப் குமார்,
சந்தன கெல்வின், சந்தோஷ் செபாஸ்டியன், ஷெர்வின் எட்வர்ட், விகாஷ் சந்திரன், பெட்டினா ரேச்சல், பூமிகா, டெபோரால், தன்ஷிகா, தர்ஷினி, திவ்ய மேரி, திவ்ய மோனிகா, கார்டனியா ஐனஸ் இமானுவேல், கன்யே கேத்ரின், ஜெனட் டிசோசா, ஜாஸ்மின், ஜெனிஃபர், ஜெசிகா மேரி, காவ்யா ஜென்சி, லொரென் மரிஸ்கா, மால்கா மர்சி, மரிசா பிளஸி, மர்லின் பிளஸி, மிரின் மேக்தலின், மோகன தரணி, மோனிஷா, நான்சி ராணி, நிஷா மரிய செசிலியா, ரக்ஷிதா, ரோசலின் ரூபிகா, ரூஃபினா மேரி மர்சி, சஜியா ஏஞ்சல், சஞ்சனா, ஷாமிலி, ஷிவானி, தனிஷா மாசி, டானி சாண்ட்ரியா. இவர்கள் அன்பு தந்தையே, இவர்களை அருட்சகோதரி விமலா, திருமதி ஜூலியட் மற்றும் அருட்பணி சூசராஜ் என்னும் நாங்கள் கடந்த 1 மாத காலமாக தயாரித்துள்ளோம். மேலும் இவர்கள் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று இயேசுவை தங்கள் இதயங்களில் வரவேற்க தயாராக உள்ளனர். எனவே இவர்களுக்கு புது நன்மை வழங்குமாறு உம்மை கேட்டுக்கொள்கின்றோம். அன்புள்ள குழந்தைகளே, இந்த திருவிருந்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சிறுவர்களாகிய நீங்கள் புனித டோம்னிக் சாவியைப் போல தாராள மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருப்பதாக. திருமுழுக்கின் போது கடவுள் உங்களை தாம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அதே கடவுள் உங்கள் இதயங்களை வரவேற்கிறார். உங்களை படைத்து உங்களுக்காக சிலுவை மரணம் அடைந்த இயேசுவரே, கிறிஸ்துவின் ஒளியின் அடையாளமாக இந்த மெழுகுத்திரையை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறேன். பிள்ளைங்க எல்லாரும் மெழுகுத்திரியை பற்ற வைத்துக் கொள்ளுங்க. அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒளி உங்கள் இதயத்தில் இன்றும் சுடர்விட்டு எறிவதாக. விசுவாச அறிக்கை. இறை மக்களுக்குரிய சுதந்திரத்தின் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்தின் காரணம் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? வானும் வையமும் படைத்த எல்லாம் உள்ள தந்தை ஆகிறவனை விசுவசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே மகன் கண்ணிவிழுந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? இதுவே நமது விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுதல் நாம் பெருமை கொள்ளுகின்றோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, முடிவில்லா வாழ்வு தரும் வானக அப்பமாக உமது ஒரே மகன் இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பினீரே. அவரது வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கி விண்ணக வாழ்வுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுற்றும் பழைய மனிதர்க்குரிய இயல்பை கலந்துவிட்டு கடவுளுக்கு சாயலாக படைக்கப்பட்ட புனித மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிந்து போக்கும் உணவில் மட்டுமே
அழிந்து போக்கும் உணவில் மட்டுமே எங்கள் மனதை ஈடுபடுவதை விட்டுவிட்டு அறியாத வாழ்வை அளிக்கும் இயேசுவோடு எங்கள் வாழ்வை ஒன்றிட்டு பசியும் தாகமும் இன்றி வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசி, வறுமை, முதுமை, நோய் முதலியவற்றால் இன்னலுறும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் இறைவனின் கருவிகளாக செயல்பற்ற அவர்களது இன்னலை துடைக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் இறைவா, இன்றைய நாளில் எமக்கு மத்தியில் வருகை தந்து திருப்பள்ளி நிறைவேற்றி ஆண்டவரை முதலாக எமக்கு தரவிருக்கின்ற எம் பாசமிகு சென்னை மயிலே உயர் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அருட்தந்தை அந்தோணி சுவாமி அவர்களை நிறைவாக ஆசிர்வதியும். அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை தரவும் அவர்களின் பணிகள் சிறக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களுக்குடைய சிக்கல்கள், குழப்பங்கள், புரிதல் இல்லாத நிலை அனைத்தும் ஆண்டவர் அகற்றி அவரை பெற்றுக்கொள்வதன் வழியாக நாம் நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு நிலை வாழ்வுக்கு நம்மை தயாரிக்கின்ற மக்களாக இருந்திட வரம் கேட்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பரம தந்தையம்மை பார்த்து அறிஞ்சி மன்றாடுகின்றோம். உனக்காக தருகின்றேன்.
சகோதர சகோதரனே, உங்களதுமான இப்படி எல்லா வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் பலியேற்றிக் கொள்வாராக. எங்களை அன்போடு அரவணைத்து காத்து வரும் இறைவா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் திருப்பலில் பங்கு பெறும்போது உம் திருமகனின் கல்வாரி பலியை நிறைவேற்றுகின்றோம். திருப்பலியின் பொருளுணர்ந்து இந்த சிறு குழந்தைகள் மனமு வந்து கொண்டு வந்திருக்கும் அப்பரச காணிக்கைகளை ஏற்று உம் திருமகனின் திருவுடல் திருத்தமாக மாற்றியருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். வரும் ஜெபத்திற்கு பிள்ளைகள் சேர்ந்து பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அன்புமிக்க எங்கள் தந்தையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மகிழ்மணிந்து உம்மை போற்றுகின்றோம். நீர் எங்கள் மீது வைத்த அன்பு மிக பெரிது. எம் மாபெரும் அழகிய உலகத்தை எங்களுக்காக படைத்திருக்கின்றீர். நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். என்றும் நீர் எங்களை அன்பு செய்கின்றீர். அதனால்தான் எங்களை உம்மிடம் அழைத்து வர திருமகன் இயேசு எங்களுக்கு தருகின்றீர். எங்களை அன்பு செய்யும் தந்தையே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். நீர் எங்களை தொடர்ந்து அன்பு செய்கின்றீர். ஆகவே எங்களை கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்க்கின்றீர். எங்களை அன்பு செய்யும் தந்தையே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். எத்தனை அன்பு கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்கும் தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். பிள்ளைகளை, இது எழுந்தேற்ற நேரம், மிக முக்கியமான நேரம், உன்னதமான நேரம். பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும். பிள்ளைங்க அங்கங்கே பாராக்க பார்க்காதீங்க, பீடத்தையே பாருங்கள். இயேசு நம்மகிட்ட எழுந்தெழி வர போகிற பீடத்தை பாருங்கள். எல்லோரும் கேளுங்க, இயேசுவே என் இதயத்தில் எழுந்தெழி வாரும், என்னோடு தங்கும், என்னோடு நீர் பயணித்தருளும் என்று ஜெபிங்க பிள்ளைகளே. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் இயேசு ஆசையோடு வாங்குங்க. இயேசுவின் பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். ஆகிய பெற்றோர்களே, அன்பு சகோதர பிள்ளை, இந்த பிள்ளைகளும் இயேசுவாக மாறுவதற்கு நம்முடைய ஜெபங்களை அர்ப்பணிப்போம். தந்தையை நீர் அனுப்பிய இயேசு மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவர் சிறுவருக்கும் ஏழைகளுக்கும் நண்பர். நாங்கள் உண்மை அன்பு செய்வது எப்படி என்றும் எங்களுக்குள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது எப்படி என்றும் கற்றுத்தர அவர் உலகிற்கு வந்தார். அன்பு செய்ய தடையான தீமையையும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு எதிரான பகை உணர்ச்சியையும் எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றிவிட இயேசு வந்தார். நாங்கள் உயிரை பெற்று வாழ தூயாவி என்றும் எங்களோடு இருப்பார் என இயேசு வாக்களித்தார். இறைவா, எங்கள் அன்பு தந்தையே, எங்கள் காணிக்கைகளை
காணிக்கைகளான இந்த அப்பமும் ரசமும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறிட தூயாவி அனுப்பேரில் உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அளவற்ற தம் அன்பை காட்டியுள்ளார். எவ்வாறு அவர் தம் சீடர்களோடு அமர்ந்து இரவு உண்ணும்போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு ஆசியளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். எங்கள் அன்பு தந்தை உலக மீட்பராம் இயேசுவின் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் எங்கள் பலியாகுமாறு தம்பி எங்கள் கையில் தந்துள்ளார். இந்த பலி எங்களை உம்மோடு அன்புறவு கொள்ளச் செய்கிறது. அன்பான எங்கள் தந்தையே, நீர் எங்கள் எளிய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இத்திருவிருந்தில் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவருக்கும் உம்முடைய அன்பின் ஆவியை தந்தருளும். இவ்வாறு எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், மக்களுக்கு பணிபுரிவோர் அனைவரும், இறை மக்களாகிய நாங்களும் உமது திருச்சபையில் மென்மேலும் ஒன்றித்திருக்க செய்தருளும். எங்கள் அன்புக்கு உரியவர்களையும் நாங்கள் போதுமான அளவு அன்பு செய்யாதவர்களையும் நீர் மறந்து விடாதேயும். எங்களை விட்டு பிரிந்து அமைதியில் இளைப்பாரும் உமது வான்வீட்டில் வரவேற்றரலாம். இறைவனின் அன்னையாம் எங்கள் தாயுமான புனிதமிக்க கன்னி மரியாளோடு எங்களையும் ஒரு நாள் உமது அன்புறவில் ஒன்று சேர்த்தருளும். அங்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நண்பர்களாக நாங்கள் அனைவரும் முடிவில்லா விழா கொண்டாடி உம்மை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நம் தந்தையோட குடும்பத்தைச் சேர்ந்த அன்பு பிள்ளைகள், எனவே அந்த குடும்ப உறவை காட்டும் வண்ணம் எல்லாரும் ஒருவருடைய கரங்களை சேர்த்து பிடித்து கொண்டு சேர்ந்து இயேசு கற்பித்த ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமனத்தில் விருதும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியில் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தோதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்கள் அனைவரும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்து இவ்வுலகில் இறையரசை கட்டி எழுப்ப திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, மனிதனை மீட்டு மீண்டும் என்ப நிலையில் மகிழ்ச்சியின் உறவில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இறுதி வரை போராடி நமக்காக அழியாத உணவாகிய தம் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தவர். இவரை போன்று வாழ நமக்கு அன்பு அழைப்பு விடுக்கிறார். இச்செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஆன்மா நலமடையும். அன்பு இறை மக்களே, இத்திருவிருந்தில் தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுப்போம். முதலில் பெண் பிள்ளைகள் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் பெறுவார்கள். அவர்களைத் தொடர்ந்து ஆண் பிள்ளைகள்.
தேடி வந்து பேசினார். குருதி சிந்தி என்னை மீட்கும் நேரம் உம்மை முழுதும் எமக்காக்கினார். அமைதி தேடி நான் ஓய்ந்த நேரம் என்னை தேடி வந்து தேற்றினார். துயரங்கள் என்னை வாட்டும் நேரம் துணை நின்று வழிகாட்டினார். துயரங்கள் என்னை வாட்டும் நேரம் துணை நின்று வழிகாட்டினார். என் தேவன் என்னை தேடி வந்த நேரம் என் நிலை மாறுமே. என் இதயம் அவரிலே வாழுமே. இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம் இன்ப நேரம். அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம் இன்ப நேரம். நேரம் இன்ப நேரம். வருந்தி வருந்தி தடுமாறும் நேரம் உந்தன் தோளில் என்னை தாங்கினார். எனது எனக்கு என்று வாழ்ந்த நேரம் பகிர்ந்து வாழ என்னை மாற்றினார். வருந்தி வருந்தி தடுமாறும் நேரம் உந்தன் தோளில் என்னை தாங்கினார். எனது எனக்கு என்று வாழ்ந்த நேரம் பகிர்ந்து வாழ என்னை மாற்றினார். உலகமே என்னை தூற்றும் நேரம் உறவென்று இன்று நீ வந்தார். உலகமே என்னை தூற்றும் நேரம் உறவென்று இன்று நீ வந்தாய். உன் பார்வை பதிந்ததால் என்னை மறந்தேன். உன் வழி வருகின்றேன். உம் உடலை அனுதினம் பெறுகின்றேன். இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம் இன்ப நேரம். அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம் இன்ப நேரம். நேரம் இன்ப நேரம். இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம் இன்ப நேரம். அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம் இன்ப நேரம். நேரம் இன்ப நேரம். தீரனான 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 தீரனா. தேதேனான தீரனான தீரனா. தீரனா தீரனா தீரனா. நன்றி ஜெபம். இனிமையான இயேசுவே, எனது உள்ளத்தில் இன்று வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். என்னை படைத்து திருமுழுக்கின் மூலம் எனக்கு புது வாழ்வை அளித்தவர் நீரே. இந்த உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த நீர் இன்று எனது இதயத்தில் வந்துள்ளீர். உம்மை என் முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய விரும்புகின்றேன். எனது வாழ்வை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றேன். அன்புள்ள இயேசுவே, என்னோடு நடந்து வாரும், என்னோடு பேசும். உமது அன்பில் என்னை அரவணைத்து கொள்ளும். என்னை அன்பு செய்து இந்த நாளுக்காக என்னை தயாரித்த என் பெற்றோர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். அவர்களை உமது அன்பாலும் அமைதியாலும் நிரப்பியருளும். என்னை அன்பு செய்யும் அனைவருக்காகவும் எனது ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றேன்.
ஏழைகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்காகவும் மன்றாடுகின்றேன். அவர்களை உமது அன்பையும் பராமரிப்பையும் உணர செய்யும். நன்றி இயேசுவே. ஞாயிறு அறிவிப்புகள். இன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பொது காலம் 18ஆம் ஞாயிறு. இன்று நாம் பங்கிற்கு முக்கியமான நாள். இன்று காலை 7:15 மணிக்கு கீழ்கோவிலில் தமிழ் பேசும் 60 மாணவ மாணவிகளுக்கு முதல் முறையாக இயேசுவை திருவிருந்தாக பெற்றார்கள். இவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்று மறைக்கல்வி மாணவ மாணவிகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகளும் திருப்பலியும் நடைபெறாது. இன்று காலை 9 மணிக்கு ஆங்கில திருப்பலி மேல் கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய புது நன்மை திருவருட்சாதன நிகழ்வுக்காக பிள்ளைகளை தயார் செய்த லூர்து இல்ல அருட்சகோதரி விமலா மற்றும் திருமதி ஜூலியட் மற்றும் அருட்தந்தை சூசைராஜ் அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அனைவரும் கரவொலிப்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பங்கு தந்தையர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியின் திருவிழா. அன்று சிறப்பாக அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக நமது பங்கில் பணி செய்யும் அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு சிசி பாக்கம் புனித அந்தோனியா சிற்றாலயத்தில் சிறப்பு திருப்பலியும் திவ்ய நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மங்களபுரம் அன்னை வேளாங்கண்ணி சிற்றாலயத்தில் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை மறைவட்ட அளவில் இளையோருக்கான ஜூபிலி விழா எருக்கஞ்சேரி செயின்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளியில் காலை 8:30 மணி முதல் மாலை 6:15 மணி வரை நடைபெறும். நமது பங்கு இளையோர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். ஆங்கிலம் பேசுகின்றவர்களும் தமிழ் பேசுகின்ற இளையோரும் இதில் கலந்து கொள்கின்றார்கள். ஆகஸ்ட் 10ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கில் இளையோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மறை மாவட்ட அளவில் இன்று அதை கொண்டாடுகிறார்கள். இந்த புதிய நற்கருணை அந்த திருவிருந்து நிகழ்வால் அதை நாம் ஒத்தி வைத்திருக்கிறோம். அன்று காலை 7:30 மணி கீழ்கோவில் தமிழ் திருப்பலியை மரி அன்னை இளையோர் குழுவும், காலை 9 மணி ஆங்கில திருப்பலியை LSY இளையோர் குழுவும் சிறப்பிப்பார்கள். ஆங்கிலம் பேசும் பிள்ளைகளுக்கான முதல் திருவிருந்து தயாரிப்பு வகுப்புகள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது. செப்டம்பர் 7ஆம் தேதி ஆங்கிலம் பேசும் பிள்ளைகளுக்கு புதுநன்மை திருவருட்சாதனம் வழங்கப்படும். தங்கள் பெயர்களை பங்கு அலுவலகத்தில் 6ஆம் தேதிக்கு முன் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தலித் கிறிஸ்துவர்களை SC ST பட்டியலில் சேர்க்க கோரி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் நாள் நமது மறைவட்ட அளவில் துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் நாள் காலை 10 மணிக்கு சாந்தோம் தோமையார் தேசிய திருத்தலத்திற்கு எதிரில் உள்ள கத்தீட்ரல் பள்ளி வளாகத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் தோழமையை தெரிவிக்கும் வண்ணம் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு SC ST பணிக்குழு அழைப்பு விடுக்கிறது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை AKN மருத்துவமனை நர்சிங் ஹோம் மூலம் பெண்களுக்கான சிறப்பு இலவச மருத்துவ முகாம் மறைக்கல்வி கூடத்தில் காலை 9:30 மணி முதல் நடத்தப்படும். இந்த முகாமில் பங்கேற்று பயன்பெற நமது பங்கு பெண்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது மறை மாவட்டத்தில் சிறைச்சாலைகளில் பணி செய்வோருக்கு பண உதவி கேட்டு மறை மாவட்ட சிறை பணிக்குழுவின் இயக்குனர் தமது பணிக்குழுவோடு வருவார். அன்று எடுக்கப்படும் 2வது காணிக்கைக்கு தாராளமாக உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது பங்கின் 125வது ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு பங்கின் விழா மலர் தயார் செய்கின்றோம். அதன் முதல் பகுதி பங்கின் வரலாற்று செய்தியை தாங்கியிருக்கும். 2வது பகுதி விளம்பரம் செய்வோருக்கு அமைக்கப்பட்டுள்ளது. விளம்பரத்தின் கட்டணங்கள் குறித்த விவரங்கள் திருத்தல வளாகத்தில் வைக்கப்படும் பேனர்கள் வழியாக அறிந்து கொள்ளலாம். விளம்பரம் செய்ய விரும்புவோர் பங்கு அலுவலகத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அணுகவும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியின் வழியாக கிடைக்கப்பெற்ற உண்டியல் காணிக்கை ரூபாய் 64,083. தங்களின் தாராள உள்ளத்தை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய திருப்பலிகளின் சிறப்பிப்பவர்கள் லூர்து அன்னை பகுதி அன்பிய இறைமக்கள். அடுத்த ஞாயிறு திருப்பலிகளை சிறப்பிக்கின்றவர்கள் சவேரியார் பகுதி அன்பிய இறைமக்கள். ஞாயிறு திருப்பலிகளை சிறப்பிக்கும் அன்பிய பகுதி இறைமக்களே திருப்பலியின் போது காணிக்கை எடுப்பார்கள். பங்கு மக்கள் மேலான கவனத்திற்கு. பங்கு இறைமக்களும் திருப்பயணிகளும் ஆலயத்திற்குள் வரும்பொழுது தங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்னும் திருப்பாடல் ஆசிரியரின் அழைப்பினை முதல் முறையாக திருவிருந்தில் உண்டு ஊட்டு பெற்றிருக்கும் நாங்கள் இந்த இறை அனுபவத்தை பல்வேறு வகைகளில் உணர உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி நவில விரும்புகின்றோம். இம்மகிழ்ச்சி நிறைந்த நன்னாளில் இத்திருவரச் சாதனை திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றிய மறைமாவட்ட முதன்மை குரு அரட்பணி ஜி.ஜே. அந்தோணிசாமி அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றி. இந்த இனிய நாளுக்காக சிறப்பாக திட்டமிட்டு அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்த எம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஸ்தனிஸ்லாஸ் சுவாமிக்கண்ணு அவர்களுக்கு எமது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் ஒரு மாத காலமாக எங்களோடு பயணித்து எங்களை முழுமையாக தயார்படுத்தி ஆன்மீக பாதையில் வேரூன்றி வலுப்பெற உதவிய அருட்பணி சூசேராஜ் அவர்களுக்கும் அருட் சகோதரி விமலா அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியை ஜூலியட் அவர்களுக்கும் உள்ளம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்த நாளுக்கான அனைத்து ஏற்பாட்டுகளையும் திட்டமிட்டு முன்னேற்பாடு செய்த பொருளாளர் தந்தை அருட்பணி வின்சென்ட் அவர்களுக்கும் மற்றும் இத்திருப்பலியில் எங்களோடு இணைந்து ஜெபித்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் இதயம் கலந்த நன்றியை அர்ப்பணிக்கின்றோம். எம்மை ஈன்ற பெற்றோர்கள், வழிகாட்டும் ஞான பெற்றோர்கள், உடன் பிறந்தோர் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் நன்றி. தங்களது இனிய பாடல்களால் இவ்விழாவினை மெருகேற்றிய மறைக்கல்வி பாடகர் குழுவினர், இசை கலைஞர்கள், வேதியர் திரு டேனியல், ஒளி அமைப்பு மற்றும் தன்னார்வலர்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நடத்திய அருட்பணி ஜி.ஜே. அந்தோணிசாமி, சென்னை மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அவர்களை பொன்னாடை அணிவித்து நம் பங்கின் யூபிலி ஆண்டு நினைவு சின்னத்தை கொடுத்து மரியாதை செலுத்த நம்முடைய பங்கு தந்தை அருட்பணி ஸ்தனிஸ்லாஸ் சுவாமிக்கண்ணு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக கடந்த ஒரு மாதமாக நமது மாணவ மாணவிகளை தங்கள் நேரத்தை ஒதுக்கி தயார் செய்த அருட்சகோதரி விமலா அவர்களையும் மற்றும் திருமதி ஜூலியட் அவர்களையும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்ய நம் பங்கு தந்தை அருட்பணி ஸ்தனிஸ்லாஸ் சுவாமிக்கண்ணு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று சிறுவர்கள் புது நன்மை பெற்றதால் சிறுவர்களை கொண்ட பாடற்குழு நன்றாக பாடி திருப்பலியை சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த திரு மார்ட்டின் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த இந்த நாளிலே ஒரு அன்பான அழைப்பை தந்து வரவேற்படுத்த நமது அன்பு பங்கு தந்தை அருட்தந்தை ஸ்தனிஸ்லாஸ் சுவாமிக்கண்ணு அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கரங்களை தட்டி நாம் தந்தையவர்களுக்கு நம்முடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உதவி பங்கு தந்தையவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அன்பார்ந்தவர்கள், இன்று நமது பேரர் அவர்களுடைய மூத்த சகோதரர் ஜேவியர் என்பவர் இறந்து ஓராண்டு நிறைவு பெறுகிறது. அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதனால் நம்முடைய பேரருக்கு நாம் நம்முடைய ஜெபங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறுதி ஆசிரியக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் உலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து என்பதுவதன் முன்னாடி அளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் பேரின்பத்தில் என்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்வு தரும் உணவாகிய நற்கருணையை, பசியாற்றும் உணவாகிய நற்கருணையை, நலம் தரும் உணவாகிய நற்கருணை நாம் நாள்தோறும் உண்டு நற்கரின் மக்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, இப்பொழுது புது நன்மை பெற்ற மாணவர்கள் மாணவிகள் அருட்தந்தையர்களோடும் ஆசிரியர்களோடும் புகைப்படம் எடுப்பார்கள். மற்ற புகைப்படம் எடுப்பவர்கள் யாரும் முன் வர வேண்டாம் என்று தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றோம். அருட்தந்தையர்கள், அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் குழு படம் இப்பொழுது எடுப்பார்கள். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களும் உறவினர்களும் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம்.